வணக்கம். நேற்று திரு சீமான் அவர்களை கைது பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஒன்று காவல்துறை கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்துச்சு. அவர் காவல் நிலையத்தில் ஆஜரானார். ஆனால் அதுக்கப்புறமா அவர் வெளில வந்துட்டார். கைது எதுவும் செய்யப்படல. ஆனால் இதுக்கெல்லாம் தொடக்கமாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, அவருடைய வீட்டில் போய் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் திரு பிரவீன் ராஜேஷ் பண்ண ஒரு சின்ன சம்பவம். இதுதான் அதோட தொடக்கமாக இருக்குது. அந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் செய்தது சரிதானா? முதலாவது அந்த நீலாங்கரையில் அன்பு சகோதரர் சீமான் வீட்டுக்குள்ளாக அத்துமீறி காவல்துறை நுழைந்து அங்கே இருக்கிற அமல்ராஜ் என்ற ஒரு சகோதரனை வலுக்கட்டாயமாய் கைது செய்ததை சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். இது கண்டனத்துக்குரியது. தமிழக காவல்துறையை கண்டிக்கிறோம். அத்துமீறி ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்து ஒரு காவல்துறை ஒரு அராஜகமான போக்கை கையாண்டிருக்கிறது. இது தனி மனித சுதந்திரத்துக்கும் மனித உரிமை மீறலாகும். ஸ்டாலின் அரசு சரியான அரசாக இருந்திருந்தால் அந்த காவல்துறை அதிகாரி உடனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நேற்று ஒரு சிறு பெண், 3 வயது பெண், அவளே பாலியல் துன்புறுத்தப்பட்டாள் என்பதற்காக அவள் எச்சி துப்பினால் காரி முழிந்தாள் என்றெல்லாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேசின மறுநிமிடமே அடுத்த நாள் காலையில் அவர் பதவி வேறு இடத்தில் மாற்றப்படுகிறார். அவரும் சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஆள் தான். ஆனால் இந்த அரசு உடனே அவரை வேறு இடத்துக்கு பணியிட மாற்றுது. அதே போல் இந்த பிரவீன் ராஜேஷ் என்று சொல்லிக்கிற இந்த ரவுடியை, அந்த இன்ஸ்பெக்டர் இல்லை, அவன் ரவுடியை கைது செய்திருக்கணும். குண்டர் சட்டத்தில் போடுற அளவுக்கு அவர் ரவுடி. நீங்கள் அந்த வீடியோ காணொலியெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும். இதே நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் போய் ஆட்சியில் இல்லை, அவர் திமுக தோற்றுவிட்டதே, எதிர்கட்சியாக இருக்கும்போது வேறு ஆளுகிறவன் போய் இப்படி செய்தால் திமுக ஒற்றுக்கொள்ளுமா? மனசாட்சி உள்ள 200 ரூபாய் யூபியெல்லாம் எழுதணும் பதில். அது உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் இப்படி போனால் அவர் இல்லாத போது இப்படி ஒத்துக்குவீங்களா? நீ ஒரு அரசியல் தலைவர், அடுத்து தமிழ்நாட்டை ஆளப்போகிறார் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறல, பல லட்சக்கணக்கான மக்கள் நம்பிக்கை வைத்து ஒரு தலைவர் வீட்டில் அது அவர் இல்லாத போது உனக்கு தெரியும் அவர் தருமபுரியில் இருக்கார், இங்கே இல்லை, அவள் எப்படி அத்துமீறி ஒரு காவல்துறை நுழையலாம்? அதுவும் உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அங்கே போகிறதுக்கு? வாரண்ட் எடுத்துகிட்டு போனியா? வாரண்ட்டு காய்ச்சா உள்ளே இருக்கிறவர் இந்த சாதாரண ஆளாக ஒரு இராணுவத்திலே பணி செய்த ஒரு மரியாதைக்குரிய நபர். ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே ஐபிசிலையும் சரி, இப்போ போட்டிருக்கிற புதிய சட்டத்திலும் கூட சரி, ஒரு தனி மனிதனை கைது செய்ய கைது நடவடிக்கைன்றது பெரிய ஒரு லீகல் வரைமுறை இருக்கிறது. ஒருவனை என்ன பண்ணணும், வலுக்கட்டாயமாக எப்படி அவர் திருப்பி தாக்கினாலோ எதிர்த்தாலோ தவிர அவர் மேலே தொடக்கூடாது. 3ஆம் நபர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கணும். எவ்வளோ விஷயம் இருக்குது. போய் ஒரு ரவுடியை போல் வீட்டுக்குள்ளே போகிற நேராக கதவு திறந்துட்டு கதவு தள்ளி கழுத்தை பிடிச்சார தள்ளுற. இதுவரை மனித உரிமை ஆணையத்தின் மூலமாக சுமோட்டாவே எடுக்கணும். மனித உரிமை ஆணையம் தமிழ்நாட்டுடைய பல அரசியல் கட்சிகளால் அங்கே இருக்கிறவங்க அப்பாயின்ட் பண்ணப்பட்டு ஒரு வேலை அவர்கள் எடுக்க தவறினால் கூட தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு சிறுபான்மை மக்கள் நல கட்சி சார்பாக ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். இதை நீங்கள் சுமோட்டாவாக எடுத்து அந்த ஆளை நீங்கள் கைது செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன் அப்படின்னு சொன்னால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஒரு முன்னுதாரணம் ஆகிடும். ஒரு அரசியல் கட்சி தலைவர், மக்களுக்காக உழைக்கிற ஒரு சமூக போராளி, அவரை போய் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? அது எல்லா ஊடகமும் இருக்கிறது. ஊடகக்காரனை மிரட்டுகிறார், வீட்டு உள்ளருக்கு போய் மிரட்டுறாரு. காவல்துறை என்றால் அராஜகமாக அது ஆளுகிற கட்சிக்கு ஏவல் துறையை வேலை செய்யுமா? யூனிஃபார்ம் போட்டு ஒரு ரவுடி மாதிரி நடந்திருக்கா. அவனுக்கு 10 பத்திரிகைக்கார வேறு அவனுக்கு செப்ப கட்டுறான். இவனுக்கெல்லாம் வெக்கமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நியாயமாக பேச வேண்டிய அநேக ஊடகங்கள், நீ எவ்வளோனா போய் 200 ரூபா 300 ரூபாவுக்காக பேசு, வாடகை வாயாக பேசு, அதுக்குன்னு ஒரு நியாயம் இல்லையா? உன் வீட்டில் நடந்தால் ஒத்துட்ருப்பியா? அப்படி நீதியாக பேச மாட்டிங்களா? இது கேவலமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில். அதுவும் காவல்துறை மிக கேவலமாக இருக்கிறது. ஆட்சியாளர்கள் சரியான அடக்குமுறை ஆட்சியாக இருக்கிறது. இதை கண்டிப்பாக மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அன்றைக்கி நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது செய்ததுக்காக அரசு மன்னிப்பு கேட்டிருக்கணும், வெட்கப்படணும், இந்த தவறை திருத்திருக்கணும். மாறாக மறுபடியும் சம்மன் கொடுத்து மறுபடியும் கைது செய்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுது. அவன் இவ்வளோ தான் சொல்கிறேன். நீங்கள் இவர்கள் அரசு மேலும் மேலும் தவறை செய்து கொண்டே இருக்கிறது.
அது சீமான் அவருக்கு வளர்ச்சியாக தான் இருக்குது. அவருக்கு வந்து அதில் ஒரு பெரிய நஷ்டம் இல்லை. திரு அமல்ராஜ் அவர்களை கைது பண்ணும்போது கூட அவர் கையில் வந்து ரிவால்வர் வச்சுருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாக பேசப்படுது. கண்டிப்பாக வச்சு தான் இருப்பார். அவருடைய பணி அது. ஒரு காவல் வீட்டிலே ஒரு பிள்ளைகளும் மனைவியும் விட்டுட்டு ஒரு ஆள் வைத்திருக்கிறார்கள். அந்த சுச்சுவேஷனை யோசித்து பாருங்கள். ஒரு ஆள் வச்சுருந்தது அங்கே வந்து பெரிய விஷயமா பேசுகிறீங்க. வேறு யாராவது இருந்தால் ஒரு 5 பேரையாவது வச்சுருக்கணும். அதான் சூழ்நிலை. ஏன்னா 2 நாளைக்கு முன்பாகத்தான் அவர் வீட்டில் மேலே குண்டுகள் வீசப்படுகிறோம். அவர் வீட்டு மேலே வந்து அங்கே நாங்கள் குண்டு தயாரித்தோன்னு ஒருத்தர் நீங்களே காவல்துறை கைது பண்ணுறீங்க. அவர் வீட்டுக்குள்ளே போய் வெடிகுண்டு வீச போகிறாங்க, பெட்ரோல் குண்டு வீசுவதற்காக 10 பேரை நாங்கள் கைது பண்ணுகிறோன்ட்டு காவல்துறையே சொல்லுது. அவர் வீட்டுக்கு என்ன மாதிரி த்ரெட்டன் இருக்குது? குண்டு வீச போகிறார்கள் என்ற ஒரு த்ரெட்டன் இருக்குது. அப்போது அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் ஆயுதம் இல்லாத வெறும் கையில் வளையல் போட்டு நின்று இருப்பாரா? தன்னை காக்க வேண்டாம், குடும்பத்தை காக்க வேண்டாமா? ஒரு ஆஃப்டர் ஆல் எதுவுமே இல்லாத மிஷினில் வச்சு ஒரு 30 லட்சம் 40 லட்ச ரூபா இருக்கிற ஒரு காசு வச்சுருக்கிற ஏடிஎம் வாசல்லையோ கன் வச்சுட்டு ஒருத்தன் நிற்கிறான் 24 மணி நேரம். ஒரு பேங்க்கில் ஒரு கன் வச்சுட்டு நிற்கிறான் 24 மணி நேரம். எதற்காக? பாதுகாப்பதுக்கு தானே நிற்கிறான். அவன் ஏன் கன் வச்சுருக்கான்னு கேட்பியா? அவனும் இராணுவ அதிகாரி தானே. அப்படி தன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களை பாதுகாக்க. ஏன்னா இப்போ எங்கே யார் வருவான்னு தெரியாது. தன் பிள்ளைகளையும் மனைவியும் காப்பாற்ற வேண்டும். அவர் வெளியூரில் மக்கள் பணியில் இருக்கிறார். அரசு பணி போய் கட்சி பணியில் இருக்கும்போது தன் மகள் பிள்ளைகளை காப்பாற்ற ஒருவர் அங்கே வந்து நிற்கிறாரு. அப்போ அவர் கன் வச்சுருப்பார். அவரை கன் எடுத்து காட்டினாரா? எவ்வளோ பொய்யான தகவல் பாருங்கள். இந்த மக்கள் இதற்காகவே இந்த அரசை தோற்கடிப்பார்கள். நீங்கள் பாருங்கள், இது வந்து சாதாரண விஷயமா போகாது. அரசு எவ்வளோ பொய் சொல்லுகிறது. அவரே நீ அழுத்தும் போது அவரை எடுத்துகிட்டு போய் காரில் திணிக்கிற 3 பேர் கழுத்தை பிடிச்சி காலை பிடிச்சி ஒரு ஆள் வந்து யூனிஃபார்ம் இல்லாத அடிக்கிறான். அவர் சொல்கிறார், நான் காவல்துறை அதிகாரி, நான் வந்து முன்னாள் இராணுவ அதிகாரி சொன்ன பிறகு அடிக்கிறேன். நீ அடிக்கிறதே குற்றம். அடித்த ஒரு இராணுவ அதிகாரின்னு நான் சொல்கிறேன். நான் காவல் பணியில் இருக்கிறேன்னு சொல்கிறேன். பணியில் இருக்கும்போது அடிப்பியா? அடித்து அவர் என்ன வரமாட்டேன் சொன்னாரா? நீ கூப்பிட்டியா? வாரண்ட் இருக்குது, உங்கள் மேலே தவறு இருக்குது, உங்கள் மேலே கேஸ் இருக்குது, கூப்பிட்டியா? காமிச்சியா? எதுவுமே சொல்லலை. திடீர்னு வர உள்ளே பூந்துடுற, கதவு திறன்னு சொல்கிற. கதவை திறந்து அவர் என்னன்னு விசாரிக்கும் போது கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு போவேன். அவருக்கு அந்த உரிமை இல்லையா? அவர் தான் அந்த வீட்டுக்கு அப்போ உரிமையாளர். அவர் தான் அந்த பாதுகாக்கலர். அப்போ அவருக்கு இல்லாத உரிமை உனக்கு எப்படி வந்துடும்? நீ ஒரு வேளை வாரண்ட் எடுத்துகிட்டு போய் என்கிட்ட வாரண்ட் இருக்குது சார், இது மாதிரி வந்திருக்கேன், இவரை கைது பண்ணணும், ஆட்கள் வாங்க சொல்ல வரலன்னா பரவாயில்ல. எடுத்தோன்னே அத்துமீறி இப்படி பண்ணிவிட்டு ஒரு மிருகத்தோட கேவலமாக நடந்து கொண்டு அத்துமீறி கைது பண்ணி அவரை போய் தரதரை இழுத்துட்டு போய் அந்த காரில் போய் திணிக்கிறாங்க. அங்கே வந்து சேர் வேறு மடிச்சிருக்கு. இவரை உள்ளே போக முடியல. கையில் வந்து லோடட் கன் வச்சுருக்காரு. அழுத்தும் போது தவறுதலாக எங்கேயாவது வெடிச்சிருந்துச்சுன்னா அவர் செத்து இருந்தாருன்னா, இல்லை யாரும் மேலே பட்டு நீங்கள் செத்து இருந்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, இப்போ கீழே நான் கன் இருக்குன்னு சொல்லும் போது அதை ஒருத்தன் வந்து இழுக்கிறான் போய் கையை பிடிச்சி. அவர்கிட்ட அத்துமீறி நீ இழுத்து அவர் ரிவால்வர்லாம் நீ உடைச்சி துப்பாக்கி காட்டினாராம். நீ தானே கையில் வச்சுருக்க முண்டம் துப்பாக்கி. ஏன்னா இப்போ இருக்குல்ல, வீடியோ இருக்குல்ல, எவ்வளோ பொய் சொல்லுவ நீ? இப்படி ஊடகங்களெல்லாம் வந்து பொய்யான தகவலை சொல்லி காவல்துறை வந்து ஒரு பெரிய அராஜகம், அராஜகம் நிகழ்வு அதை வந்து நடத்தி இருக்காங்க. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாகவே இவர்கள் சட்டத்துறையிலோ காவல்துறை அதிகாரிகளோ இவங்க வந்து ஹியூமன் ரைட் கமிஷனில் வந்து நின்னாங்கன்னா அன்றைக்கி இவர்களுக்கான பணி கண்டிப்பாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக முன்னாள் இராணுவத்தினர் இவங்களை சும்மா விட்டுற மாட்டாங்க. அது இவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய இந்த காவல்துறை அதிகாரியுடைய பேக்கப் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆள். எவனோ 10 ரூபா வடப்பாவை தரலன்னு சொல்லிட்டு அவன் பேனர்லாம் வச்சு மறைச்சிருக்கான். கடைக்கு போகக்கூடாது. ஒரு நார்த் இந்தியன் எவனோ ஒரு ஊருக்காரன். இவனெல்லாம் நீ எல்லாம் மனுஷனாடா, போய் 10 ரூபா கொடுத்து ஒரு வடப்பா வாங்க துப்பு இல்லாத நாய் நீ. அவனை போய் அவன் கடைக்கு முன்னால் போய் பேனர் வச்சு கதை தான் சந்தி சிரிக்குதே. 2வது போய் ஒரு லாயரை போய் அடிச்சிருக்கான். இன்றைக்கி அழைப்பாணை வந்திருக்கு. ஒரு கோர்ட்டுக்கு போனவர். இவ்வளோ மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆள். இவெல்லாம் வந்து காவல்துறையிலே வைத்திருக்கக்கூடாது. இவெல்லாம் மனநோய் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு மனநோய் சரியாக இருக்கான்னு செக் பண்ண வேண்டிய ஆளெல்லாம் நீ வச்சுட்டு அவனை அனுப்பிச்சி விட்டு எதுக்கு? நீங்கள் சட்டத்துறை அதை விசாரிக்கும் போதே தெரிஞ்சிடும். அந்த அங்கே இருந்து வந்து பிரச்சனைனா உனக்கு எந்த அதிகாரத்தோடு ஒன்று அனுப்பிச்சாங்க? அங்கே ஒட்டினால் வேறு. இதெல்லாம் நீ இங்கே பேசிடலாம், நீதிமன்றத்தில் ஏறணும்ல.
அங்கே ஏறும்போது நீங்கள் அந்த பாருக்குள்ளே ஏறும்போது ஒன்று சும்மா விட்டுருவானா? கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி இவங்க ஒரு பெருசாக காலரை தூக்கிட்டு சீமானை கேவலப்படுத்துவதற்காக அப்படி நடத்தும் இப்படி ஆடலாம். எனக்கு தெரியும் எத்தனையோ காவல்துறை அதிகாரி தப்பான இதெல்லாம் போட்டுட்டு வயசான காலத்தில் கோர்ட் வாசலில் நின்று கும்பிட்டு இருப்பார். ஐயா தெரியாத அந்த காலத்தில் மன்னிச்சுக்கோங்க, தெரியாத எழுதிட்டேயா வயசான அப்படின்னா இருக்கிற அதிகாரிகளை நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய பேரை. அப்படி தான் நிற்க வேண்டிய ஆள் தான் இவர் நிற்பார். அந்த சம்பவம் முடிந்ததுக்கு பிறகு நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் பெரிய பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னா 6 மணிலேருந்தே எல்லா சேட்டலைட் சேனலும் லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன முகாந்திரம் வந்து இருக்கிறதா கட்சிக்குள்ளேயும் ஒரு பேச்சு இருந்துச்சு, வழக்கறிஞர்கள் மத்தியிலையும் ஒரு பேச்சு இருந்துச்சு. திமுக தீக்க அந்த குரூப் வந்து அதை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு சம்பவம் வந்து அப்படியே தலைகீழாக நடந்திருக்கு. உள்ள என்ன நடந்துச்சு? இதோட நான் செவி வழியாக எனக்கு சொல்லப்பட்ட தகவலின் அடிப்படையில் சொல்கிறேன். பெரியாரை இவர் வீழ்த்தி பேசினதுக்காக திராவிட கட்சிகள் எல்லாம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக சீமானை நான் கைது செய்து உள்ளே போட்டு விடுவேன் என்று முதலமைச்சர் இவர்களுக்கு வாக்கு கொடுத்ததாக கேள்வி. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. ஆனால் அதனால் திகாவில் இருக்கிற திராவிட கழக தொண்டர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருந்தார்கள். சீமான் கைது செய்யப்படுவார், இப்போது போயிடுவார், நான் பார்த்தீங்களா வெளியே வந்தோன்னே அவரை தூக்கி உள்ளே வச்சுருவோம் அப்படி இப்படின்னு. ஏன்னா இந்த கேஸ் இவங்க எடுத்துக்கொண்ட நடவடிக்கை அதை காட்டுகிறது. கோர்ட் சொல்லியிருக்குது 3 மாதம் டைம் கொடுத்துருக்கு. 3 நாளுக்கு என்ன அவசரப்படணும் நீ? அப்போது சீமான் வந்து அவர் 1ஆம் தேதி முதலமைச்சருடைய பர்த்டே கிஃப்டாக அவரை கைது செய்து ஜெயிலில் வச்சுருவேன் அப்படின்னு உங்கள் பேச்சு. அதுக்கு தானே கேவலப்பட்டீங்க. சாணியில் முக்கி அடித்த மாதிரி அடிச்சிருக்கானே பலார் பலார்னு உனக்கு. அதுதான் இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, எப்படியும் அந்த முகாந்திரத்தோடு கைது செய்திடலாம். இவங்க என்ன நினச்சாங்க, சீமான் வந்து தனியாக வந்து ஒரு 10 பேரை வருவார், அப்படியே தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு யோசித்தார். நான் தான் சொல்கிறது, நாம் தமிழர் என்ற கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை லட்சக்கணக்கான பேர் அதை ஃபாலோ பண்ணி தொண்டர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னிச்சையாக அதன் ஒப்பற்ற தலைவராக நின்று இன்றைக்கி வந்து மக்களுக்கு மத்தியிலே செல்வாக்கு பெற்ற தலைவராக சீமான் வளர்ந்துட்டு வர்றார். அவர் வந்து இவங்க வந்து நெருக்க அது தண்ணீரில் அழுத்தப்பட்ட பந்து போல தான் அவ்வளோ வேகமாக அது வளரும். வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. நீங்கள் நேற்று செய்ததால் இன்னொரு 10,000 பேர் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். இப்போ நாளைக்கு வந்து வச்சாங்கன்னா இன்னொரு 10,000 பேர் வருவான். இது வந்து அப்படி வளர்கிறது. இவங்க வந்து ஏன் அவ்வளோ அவசரப்படணும்? எதுக்காக விசாரணை? சரி, எதுக்காக விசாரணை? புது கேஸா? அதே ஸ்டேஷனில் இதே ஆளை கொண்டு போய் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் 3 மணி நேரம் விசாரித்து 35 பக்கம் எழுதியிருக்கிற. இப்போ வேறு கேஸாக பரவாயில்ல. இப்போ திருப்பி என்ன சொல்லுவார்? அதே கேஸ் தானே, அந்த 35 பக்கம் எழுதியிருக்க விசாரணை வச்சு, அதை வச்சு என்ன பண்ண போகிற? நீ என்ன செய்திருக்கணும்? காவல்துறை அந்த கேஸ் இருக்கா, ரைட், அவர் ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, இதை தான் கேட்டோம் முன்னால், இதே கேஸுக்கு தான் எழுதி வச்சுருக்கோம், சரி இதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறோன்னு சொன்னால் பரவாயில்ல. இல்லை அவர் வந்து சொல்கிறார் 10 நாள் பொறுத்து வரானா 2 நாள் பொறுத்து வர, என்ன அவசரம் உனக்கு? அவ்வளோ என்ன தலைமையில் போய் அவ்வளோ அவசரமாக ஆயிடுச்சு அவனுக்கு? பிடிக்க வேண்டிய 1100 கேஸ் இருக்குது. எத்தனை பேர்? அவனெல்லாம் பிடிக்க துப்பு இல்லை அவங்களுக்கு. இவரை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்களாம். அசிங்கப்படுத்துறதுக்கு விளைவு என்னாச்சு? நேற்று யார் அசிங்கப்படுத்துறது? முதலமைச்சர் லைவில் பேசுகிறாரு, ஒரு ஊடகம் கூட இல்லைங்க. இங்கே 30 ஊடகங்கள் லைவ் பண்ணிகிட்ருக்கு. முதலமைச்சர் லைவை பார்க்க ஒருத்தன் லைவில் பார்த்துட்ருக்கான். இங்கே ஒவ்வொன்றுத்துலையும் 60,000 பேர் 70,000 பேர் லைவில் பார்க்குறான். உங்கள் முகமுடி கிழிஞ்சிச்சுல்ல, உங்கள் துப்பு தெரிஞ்சிச்சுல்ல. இன்றைக்கி தலைப்பு செய்தியாக இருக்கிறது சீமானவர். அவரை வந்து நீ எவ்வளோ தான் நீ உன்னை கம்ப்ரெஸ் பண்ண அதான் நேற்று அவர் வெடித்து பேசினார். அவர் என்ன சொன்னார்? என்னை குற்றம் சொல்ல, பாலியல் குற்றம் சொல்ல எங்கே இருக்கிற ஒரு தலைவனுக்கு இங்கே தகுதி கிடையாது. கருணாநிதி காரியம் வனவாசம் புஸ்தகத்தில் கண்ணதாசன்லேருந்து சந்தி சிரிக்குது. இப்போ இருக்கிற முதலமைச்சரை எடுத்தால் அவ்வளோதான், 300 கதை வரும். எவனுக்கு இப்போ துணை முதலமைச்சர் எடுத்தால் அது ஒரு 10 கதை வரும். இதெல்லாம் கௌரவமாக பேச வேண்டாம் தன் தம்பிக்கிட்ட சொல்கிறார். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, விட்டுப்பா, நமக்கு கடந்து போப்பா அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு நீதியாக நல்ல தலைவராக இருப்பதால் இந்த அசிங்கத்துக்குள்ளே போகாதீங்க, நம்ம நேர்மையான சரியான அரசியல் செய்வோன்றதால உங்களை கருத்தியெல்லாம் மோதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் கண்ட கழிச்சாடியெல்லாம் வச்சு பேசுனீங்கன்னா அடுத்து உங்களுடைய சிலோன் லீலாவிலிருந்து எல்லா கதையும் வெளியே வரும், வந்து கொண்டே இருக்கும், வரிசையாக வரும் உங்களுக்கு. ஏன்னா
இப்போ இது ஒரு மாற்று அரசியல், ஒரு நல்ல ஒரு தூய்மையான அரசியல் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும். இந்த சகதிக்குள்ளே விழ வேண்டாம், பண்ணிங்களோடு நாம் பண்ணியாக இருக்க வேண்டாம், நாம் வித்தியாசத்தை காட்டுவோன்றது தான் இந்த பெண்ணை கூட அப்படியே விட்டு வச்சிருந்தார். இவ்வளோ நாள் பேச மாட்டார், தம்பிகள்கிட்டும் அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது, அசிங்கமாக எதுவும் பேசக்கூடாது என்று ஒழுக்கமாய் வைத்திருந்தார். நீ தூண்டி தூண்டி போய் அவர் நேற்று அவ்வளோ பஸ் பண்ணி பிறகு பேச வச்சது யார்? இவ்வளோ நாள் எப்படியா பேசினாரா? அருவருக்கத்தக்க பேசுகிறார். எதுக்காக? உனக்காக தான் பேசுகிறார். ஏன்னா நீங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? பொண்ணெல்லாம் தூக்கிட்டு கடத்திட்டு போய் பண்ணவங்க. தானாக வந்த பெண்ணுன்னு ஏன் பேசினார்? உங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு, மறைமுகமாக சொல்கிறாரு, கரெக்டாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் சந்திதை சிரிக்க போகிறீங்க, உங்களை தான் சந்தி சிரிக்க வைக்க போகிறார். அவ்வளவு கதைகளும் உள்வாங்கி அவ்வளவு ஆதாரங்களை வைத்துக்கொண்டு அத்தனை காரியங்களையும் வச்சுட்டு இருந்தே ஒருத்தர் எதிர்வினை ஆற்றலை. எல்லா தலைவர்களையும் படுத்து அமைதியாக இருந்தார். நீங்கள் இப்போ வெடிக்க வச்சுருக்கீங்க. அதனால் இந்த கேஸை பற்றி ஒன்றும் பற்றில. நேற்று இவங்களுடைய திட்டம் என்ன? இவரை ஃபஸ்ட்டு முதல்ல இவர் பேசும்போது பேசினா யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. சரி, 10 மணிக்கு மேலே இவருடைய கூட்டம் முடித்து விட்ட பிறகு இவரை கைது பண்ணிடலான்னு. 10 மணிக்கு மேலே தான் இன்னும் ஒரு 2000-3000 தொண்டர்கள் அதிகமாக வந்துட்டான். இன்னும் நேரம் இந்த கூட்டத்தை காவல்துறை எதிர்பார்க்கல. இவனுக்கு தெரியவே தெரியாதுல்ல. எவன் நினச்சா 10 மணிக்கு மேலே வருவான், மற்ற கட்சிக்கார மாதிரி காசு 200 கொடுத்து கூப்பிட்டு வருவான், அவங்க எல்லாம் டைம் ஆனோன்னே வீட்டுக்கு கிளம்பி போயிடுவான்னு நினச்சான். இவெல்லாம் ரத்தத்தின் ரத்தமாக எல்லாருமே உணர்வோடு கலந்த உறவு இவங்க. நாம் தமிழர் என்பது ஒரு குடும்பம், உணர்வு உள்ள ஒரு குடும்பம். அவன் தன் சகோதரன் உள்ளே இருக்கும்போது வெளியே போவானா? அவனுக்கு சாப்பாடு ஒரு முக்கியம் கிடையாது. இவெல்லாம் நினச்சா சாப்பிட போயிடுவான்ட்டு 5 நாள் ஆனால் கூட அங்கே சாப்பிடாது நிற்பான் நாம் தமிழர் தொண்டர். இவன் அதுதான் சொல்கிறேன்னே, அது ரத்தத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு உறவு. எல்லாம் அண்ணன் தம்பியாக நிற்கிறான். எல்லாம் இந்த 200 ஊப்பி 100 ஊப்பி கிடையாது, ஏதோ சாப்பாடு கிடையாது. நீ சோறே இல்லைன்னா கூட 2 நாள் நிற்பான் வாங்க. எல்லாம் அவ்வளவு நேசிக்கிற ஒரு தலைவர். இவன் அண்ணன் நினச்சா 10 மணி 11 மணின்னொன்னே எல்லாம் வீட்டுக்கு போயிருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ பிரச்சனை வராதுன்னு பார்த்தா, நீ 12 மணி ஆனால் 2 மணி இன்னும் 2 மணி நேரம் விட்டால் இன்னும் ஒரு 5000 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க. ஆகவே இந்த தொண்டர்களுடைய உணர்வு, கட்சி வலுவான கட்சியோட கட்டமைப்பு வலுவானது. ஏன்னா கொள்கையால் கட்டப்பட்டிருக்குது. உங்களை மாதிரி வெறும் பணத்தாலேயோ மாயான அரசியலாலேயோ ஒரு கவர்ச்சியாலோ கட்டப்பட்டதில்லை. இது முழுமையாக தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தியலை முன்னெடுத்து வெல்ல வேண்டும் என்று உறுதியாக நிற்கிற தம்பிகளால் கட்டப்பட்ட கட்சி. இந்த சீமான் என்ற தலைவர் முன்னெடுத்துகிறார். அவர் கேப்டன். இப்போ அவ்வளோதான். உணர்வுள்ளவன் அதில் நின்று சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ அவனை வீழ்த்த முடியாது. இந்த திராவிடத்தால் தமிழ் தேசியம் என்ற அந்த கொள்கையை வீழ்த்த முடியாதுன்றது தான் நேற்று இவங்க கண்டுபிடிச்சது. இவங்களை நீ எவ்வளோதான் நீ அழுத்தினாலும் அந்த எழுந்து அடிக்கும் அந்த கொள்கை தமிழ் தேசியம் வென்றே ஆகும் என்பதற்கு இன்னொரு சாட்சி அது. தமிழ் தேசியம் பேசுகின்ற இல்லை தமிழ் தலைவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற எந்த தலைவராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலே அண்ணன் சீமான் ஒரு அறிக்கையை கொடுத்துருவாரு. அவங்களுக்கு ஆதரித்து ஒரு ஏதாவது ப்ரெஸ் மீட்னா அங்கே பேசுவார். ஆனால் இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு. இவர் ரத்தம்னு சொல்லுகிற வேல்முருகனோ இல்லை அண்ணன் தலைவர் அப்படின்னு சொல்லுகிற திருமாவளவனோ மற்ற கட்சியினரோ யாருமே ஒரு சின்ன ஆதரவு குரல் கூட கொடுக்கலையே. இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது? இல்லை அவங்க திமுகவை பார்த்து பயப்படுறாங்களா? அரசியல் தானே அவங்க கூட்டணி அரசியல் தர்மம். ஏன்னா அவங்க இருக்கிற இது இப்போ அவங்க தமிழ் தேசியத்தில் இல்லையா, அவங்க திராவிட கொள்கையோடு ஊன்றி இருக்காங்கல்ல. அவங்கள சார்ந்திருக்கிற அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அவங்க எப்படி பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அவங்க பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிற்கிற கொள்கை சார்ந்திருக்கிற ஆட்களோடு தமிழ் தேசியம் கிடையாது. அவங்கெல்லாம் தமிழ் தேசியர்களாக ஒருவேளை ஒரு காலத்தில் அவர்கள் ஸ்ட்ராங்கான தமிழ் தேசியத்தில் இருந்திருந்தாலும், ஆனால் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் சீமானை தவிர்த்து தமிழ் தேசியத்துக்கு கொள்கையில் உறுதியாக நிற்கிற தலைவர்கள் இல்லைங்க. அவங்க ஒரு சார்பில் போயிட்டாங்க. அவங்க திராவிட கட்சிகளோடு ஆதரவோடு இருக்காங்க. அவங்க அந்த திராவிட தன்னுக்கு பிரச்சனை வந்துடும் இல்லை. சீமானை ஆதரித்து இதுக்கு ஏதாவது கருத்து சொன்னான்னா இப்போ எதுவும் சொல்ல முடியாது. இவங்க நான் என்ன யோசனைனா, இவங்கெல்லாம் உண்மையான தலைவர்களாக இருந்தால் சீமானை ஆதரிச்சுக்க வேண்டாம். சீமானுக்கெல்லாம் போய் எந்த இதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் சீமான் வீக்கானவர் கிடையாது. அவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். அவர் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நல்ல உண்மையான நேர்மையான தலைவர்களாக இருந்தால் அவர் வீட்டில் கைது செய்ததை இவர் கண்டித்திருக்கணும். அதுதான் இவங்க உண்மையான அரசியல்வாதியா போலிகளா என்று தெரியும். இவங்கெல்லாம் நான் சொல்கிறேன், நான் குற்றம் சாட்டுகிறேன். திருமாவளவன் கூட அத்தனை பேர் தான் சரி, அன்புமணி ராமதாஸ் முதல் கொண்டு ஒரு சிலர் கண்டிச்சிருக்கிறாங்க.
மற்ற யாருமே வந்து எந்த தலைவரும் வந்து பகிரங்கமாக கண்டிக்கவில்லை இந்த அரசை. இந்த அரசை வந்து இந்த கூட்டணியில் இருக்கிற இவ்வளோ இருக்க மனிதாபிமானத்தை பேசுகிறார்கள். நாங்கள்லாம் தேசியம் ஒற்றுமையாக இருப்போம் எல்லாமே பேசுகிறீங்களே, அப்போ அரசு தவறு செய்ய கேட்க மாட்டீங்களா? இவர் இதே வேல்முருகனை எத்தனையோ பிரச்சனை அரசுக்கு எடுத்து பேசுகிறாரு. தோளில் பிரச்சனை வந்து அரசுக்கு எடுத்து பேசியிருக்காரு. அப்போ இந்த காவல்துறைக்கு எடுத்து ஏன் பேசல அவர்? ஏன்னா அடுத்த வாட்டி இருக்கிற 1-2 சீட்டும் கிடைக்காது அவருக்கு. அதுதானே ஆண்மை, நான் தூய்மை, டாமால் டுமால் பேசுறியா? இதுக்கு பேச வேண்டியதானே? இதுக்கு பேச துப்பு இல்லையே. ஏன்? உன்னோட நிலை சரியில்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மனிதனையும் மனிதர்கள் பேசுனீங்கன்னா உண்மை நேர்மையாக நின்று நீதி பேசு. எனக்கு ஒரு டவுட்டு தான் ஃபாதர். இவங்க அந்த ஒத்த சீட்டை வாங்கிட்டோம், இல்லை திருமாவளவன் வந்து 7 சீட்டை வாங்கியோ எதுவுமே இது வரைக்கும் பெருசாக சாதிக்கவும் இல்லை. அவங்க அந்த இன மக்களுக்கு எதுவும் செய்யவும் செய்யலை. வழக்கம் போல் வேல்முருகன்லாம் சட்டமன்றத்தில் போய் என் தொகுதிக்கு நான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எதுவுமே தரல அப்படின்னு சொல்லிட்டு தான் புலம்பிகிட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்கு அந்த ஒத்த எம்எல்ஏ சீட்டை போய் தொங்கிட்டு இருக்காரு? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து என்னென்னா இன்னொரு பெரிய காரியம் என்னென்னா, இப்போ சீமானுடைய அடுத்த பாய்ச்சல், இவர் வந்து களப்பணியில் போகும்போது வந்து இந்த பஞ்சம நில போராட்டம் 9 லட்சம் ஏக்கரும் எடுத்துட்டு இவங்கெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லி பஞ்சமி மக்களுக்காக, தலித் மக்களுக்கான மிகப்பெரிய இஷ்யூவை கையில் எடுக்கிறாரு. அதற்கான போராட்ட களத்தில் குதிக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு என்னென்னா, இவங்களுடைய அரசியலுக்கு ஆணிவேருக்கு மறுபடியும் அங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஏன்னா அவருடைய அரசியல் இது வரைக்கும் தமிழ் தேசியம் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தார். இப்போ தலித்தியத்தில் முக்கியமாக இருக்கிற பஞ்சமி நில போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு. இவர் எல்லா தளத்திலையும் வந்து தங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு பெரிய போட்டியாளராக வந்துட்டார், இவர் எல்லா தளத்து மக்களையும் இவர் சார்ந்து இழுத்துடுவாருன்ற ஒரு பயம் வரும்போது இவங்க சார்ந்து இருக்கிற ஒரு இதில் போய் இன்னும் கொஞ்சம் அட்டையாக ஒட்டிக்கிறாங்க. ஏன்னா இங்கே வெளியே நின்று பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆகவே சீமானுடைய அரசியல் என்ற களம், அடுத்த கட்ட களம் மக்களுடைய சாதாரண பிரச்சனையில் போயிட்டுருக்கு. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறாரு, அடித்தள மக்களுடைய போராட்ட களத்தில் நிற்கிறார். எல்லாமே மக்களை சார்ந்த காரியத்திலே போய் நிற்கிறதால இவர் வந்து வேகமாய் வளரக்கூடிய தலைவர், வேகமாய் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இவரை தடுப்பதற்கான முயற்சியில் வந்து ஆளுகிற திராவிட கட்சிகள் இணைந்திருந்தாலும் அவங்களுடைய கூட்டணியாக இருக்கிறவங்க வந்து நீதி நியாயமாக இருக்கிறத கூட பேசுறதில்ல. மனித உரிமை இதே வந்து இவர் வேறு யாருக்காவது நடந்திருந்தால் இவர் இப்படி வாயை பொத்தி கொண்டு சும்மா இருப்பார்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. நீ வந்து இது திமுக அரசு இது கொடூரமாய் செய்கிறது, காவல்துறை செய்தது தவறுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? அப்போ நீ என்ன நடுநிலையாளன்? நீ சார்புடையவன் தானே. உங்களுடைய இப்போ இதுக்கு காட்டி கொடுத்துச்சு இல்லை நீங்கள் யாருன்னு. அப்போ நீங்கள் வந்து திமுக என்ன தப்பு செய்தாலும் அதுக்கு உடன் பங்காளிகள் தான். நீங்கள் அது கூட தான் நிற்பீங்க. அது சொல்கிறதுக்கெல்லாம் என்னென்னா உங்களுக்கு அந்த கடைசியில் வந்து 6 சீட்டு 1 சீட்டுக்காக நீங்கள் கண்டிப்பாக இதை செய்வீர்கள்னு தெரியும். ஆனால் அதுதான் சொல்கிறேன், நல்ல ஆட்களாக இருந்திருந்தால் நீ சீமான் வந்து அது தனிப்பட்ட பிரச்சனை, அவருடைய வழக்கு அது காரியம் அதெல்லாம் நீ சப்போர்ட் பண்ண வேண்டாம். அன்னைக்கு காவல்துறை செய்து உனக்கு பகிரங்கமாக எல்லா சேனலும் எடுத்து போட்டிருக்கான். நாளைக்கு உன் வீட்டுக்கு இது வராதுன்னு என்ன நிச்சயம்? உன் வீட்டுக்கு இதே காவல்துறை வரமாட்டானா? அப்போ அதை செய்த தவறுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு நான் வலிக்குதுன்னு கேட்குறேன். அதை இவங்க செய்யாதது மிக பெரிய காலம் அதுக்கு பதில் சொல்லும். இவங்களெல்லாம் காலம் அடையாளப்படுத்தும். நன்றி ஃபாதர், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.